அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் பாத்திமா. இன்னைக்கு நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனல்ல கோதுமை மாவு முறுக்கு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. கோதுமை முறுக்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 250 கிராம், மிளகாய்த்தூள், ஜீரகம், பெருங்காயத்தூள், சால்ட். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் காட்டன் கிளாத் போட்டுக்கலாம். இந்த காட்டன் கிளாத் மேலேயே இந்த மாவை தட்டி விட்டுக்கலாம். இந்த மாவில் தண்ணியெலாம் தொளிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை இப்படி இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை இப்போ இந்த இட்லி பாத்திரத்துக்கு நடுவில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். இதை கெட்டணும்னு அவசியம் இல்லை, சும்மா இப்படியே வச்சுக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, மாவு அவிஞ்சிட்டான்னு பார்த்துக்கலாம். மாவு நல்லா அவிஞ்சிடுச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாவை இந்த துணியை விட்டு எடுத்து இந்த பாத்திரத்தில் தட்டிக்கலாம். மாவு நல்லா வெந்துருச்சு. மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி விட்டுக்கணும். கொஞ்சம் சூடு நல்லா ஆறணும். மாவை எல்லாத்தையும் உறுத்து விட்டாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு திரிச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மாவை திரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை தட்டிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். நல்லா நைஸாக திரிச்சாச்சு. இந்த மாவு கூட 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 பிஞ்ச் காயப்பொடி, சால்ட் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவோடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு வந்து கோதுமை மாவு மாதிரி இல்லை, அரிசி மாவு பதத்தில் இருக்கு. மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. கோதுமை மாவு மாதிரி இல்லை, அரிசி மாவு பதத்துக்கு வந்துருக்கு பாருங்க. கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முறுக்கு புளியறதுக்கு இந்த அச்சில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எதில் முறுக்கு பொழிய போகிறோமோ அதுலேயும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முறுக்கு அச்சில் மாவு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முறுக்கை இந்த பாத்திரத்தை புழிஞ்சிக்கலாம்.
இந்த ரவுண்ட் ஷேப் போதும். இது எப்படி மடக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு தட்டை கவுத்தி அதுக்கு மேலே அந்த காட்டன் கிளாத்தை விரிச்சு அதில் நம்ம முறுக்கை புழிஞ்சு எடுத்துக்கலாம். நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு புழிஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிருக்கிற மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ புழிஞ்சு வச்ச முறுக்கு இதில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா முறுக்கையுமே இப்படி போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கலாம். இப்போ இந்த முறுக்கை திருப்பி விட்டுக்கலாம். ஒரு முறுக்கு கூட பிரிஞ்சு வரல. இதில் உள்ள பபுள்ஸ்லாம் அடங்குற அளவுக்கு நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். முறுக்கு நல்லா வெந்து பபுள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இந்த முறுக்கெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். எல்லா முறுக்கையும் பொரிச்சு எடுத்தாச்சு. முறுக்கு நல்ல மொறு மொறுன்னு வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.